நான் இன்னொரு ஜென் கதையும் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்வதற்காக சொல்கிறேன். ஒரு ஜென் தன்னுடைய சீடர்களோடு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணப்படுகிறார். அப்படி போகிற பொழுது வழிநடுக்க வெறும் களைகள் மண்டி கிடக்கின்றன. உடனே இந்த சீடர்கள் சொல்கிறார்கள், ஜென் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் வெறும் களைகளாகவே மண்டி கிடக்கின்றனவே இந்த இடத்தில் என்று சொன்னார். உடனே ஜென் சொன்னார், களைகள் மண்டி கிடக்கின்றன, உண்மைதான். இந்த களைகள் இல்லாமல் இருக்க நாம் என்ன செய்யலாம் என்றார். ஒருவன் சொன்னான், கைகளை கொண்டு எல்லா களைகளையும் பறித்து தூக்கி எறிய வேண்டியது தானே. சரி. இன்னொருவனை கேட்டான். அவன் சொன்னான், மண்வெட்டியை கொண்டு வந்து அனைத்து களையையும் வெட்டி எறிய வேண்டியது தானே என்றான். சரி. இன்னொரு சீடனை கேட்டான், ரொம்ப எளிதையா, ஒட்டுமொத்தமாக தீ வைத்து கொளுத்து விட்டால் எல்லா களையுமே மொத்தமாக எரிந்து சாம்பலாகிவிடும், களையே இருக்காது என்றான். ஜென் பதிலே சொல்லவில்லை. அவர் பெல்ல அவர்களை அழைத்துக் கொண்டு போனார். என்ன ஜென் எந்த பதிலும் சொல்லவில்லையே என்று இவர் நினைத்துக் கொண்டு பின்தொடர்ந்தார்கள். ஒரு 6 மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது. பிறகு அவர்கள் இருந்த இடத்திலே இருந்து பழைய இடத்திற்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். திரும்பிய பொழுது பார்க்கும் இடமெங்கும் நெல் வயல்களாகவே காட்சி தருகின்றன. இவர்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்பொழுது ஜென்னிடம் சொல்கிறார்கள், ஜென் எந்த பக்கம் பார்த்தாலும் நெல் வயலாகவே இருக்கிறது. ஆமா, நீங்கள் முன்பு சொன்னீர்களே, அதற்கு இப்பொழுது நான் சொல்கிறேன். களை மண்டி கிடந்தால் கைகளால் வெட்டி போட்டால் தீர்வு இல்லை, மண்வெட்டியால் வெட்டி போட்டாலும் நிரந்தர தீர்வு இல்லை. நீ எரித்து சாம்பலாக்கினாலும் திரும்ப களை வரத்தான் செய்யும். களையே இல்லாமல் இப்பொழுது இருக்கிறது என்றால் முன்பு இருந்தது ஒரு பொருள், இப்பொழுது இருப்பது வேறு பொருள். ஒரு பொருள் இருந்த இடத்தில் அந்த பொருளை அகற்றுகிற பொழுதே இன்னொரு பொருளை அந்த இடத்தில் கொண்டு வந்து வைத்தால் முன்பு இருந்த பொருள் இல்லாமல் போய்விடும். அன்று களை இருந்தது, களையை அகற்றிவிட்டு இவர்கள் நெல்லை போட்டார்கள். இப்பொழுது நெல் இருக்கிறது, களை இல்லை. மனதில் அழுக்கு இருக்கிறது, அந்த அழுக்கை அகற்றுவதற்கு நல்ல சிந்தனைகளை நாம் கொண்டு வந்து சேர்த்தால் அழுக்கு தானாகவே அகலும். இதை தவிர நமக்கு வேறு வழி எதுவும் கிடையாது. எனவே நல்லனவற்றை கேட்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது பண்பாடு என்பதற்கு நீண்ட விளக்கமே நான் சொல்ல வேண்டியதில்லை, மணிக்கணக்கில் கூட பேச வேண்டியதில்லை. எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. இப்பொழுதெல்லாம் சிலப்பதிகாரத்தை யார் பேசுகிறார்கள்? ஏதோ கம்பன் கழகம் இருக்கிறது, அதனுடைய புண்ணியத்தில் கொஞ்சமாவது கம்பன் அங்கங்கு காட்சி தருகிறான். சிலப்பதிகாரம் யார் பேசுகிறார்? அப்படியே சிலப்பதிகாரத்தை பேசினாலும் கண்ணகி வழக்குரைக்காதே என்று பேசுவார்கள். ஆனால் அந்த சிலப்பதிகாரத்தை மொத்தமாக எழுதி முடித்து, சஞ்சயராயன் இதுவரை படிக்கவில்லை என்றால் சொல்கிறேன், போய் படியுங்கள். கடைசியாக ஆசிரியர் கூற்றாக இளங்கோவடிகள் சொல்கிறார், நானும் 55 ஆண்டுகளுக்கு மேல் மற்றவர்கள் பேசுவதையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். யாராவது இதை சொல்வார்களா என்று நானும் பார்த்திருக்கிறேன். ஒருவர் சொல்லியும் நான் கேட்கவில்லை. இந்த ஒன்றை திரும்ப திரும்ப படியுங்கள், இதன்படி வாழுங்கள். இதை விட பண்பாட்டு பயிர் வளர்க்க வேறு எதுவுமே கிடையாது.